அலைமுகத்தின் வடிவத்தை வரைந்து காட்டுகன்னு சொல்கிறார். முதல் நிலையாக உள்ள போது ஒரு அலை முதல் எப்படி இருக்கும் என்றால், ஒரு முதல் ஒன்று நிலையாக இருக்குது. முதல் ஒன்று நிலையாக இருக்குதுன்றா பார்த்தோம்னா நிலையாக இருக்குது என்றால் இந்த அலைமுகங்கள் எப்படி இருக்கும் என்று பாருங்க. முதல் நிலையாக உள்ளது இது முதல் நிலையாக உள்ள போது உள்ள அலைமுகம். முதல் முதல் நிலையாக உள்ளது. ஒளி முதல் நிலையாக உள்ள போது ஒளி முதல் நிலையாக உள்ள போது உள்ள அலைமுகம். ஒளி முதல் நிலையாக உள்ள போது அலைமுகம் இந்த சேப்பில இருக்கும். ஒளி முதல் நிலையாக இருக்கும் போது அலை முதல் இந்த சேப்பில இருக்கும். இப்ப நாங்கள் அடுத்ததா கருதி பார்ப்போம். அதை சொல்லிடுறாக்கு முதலானது வலது பக்கம் அலையின் கதியை விட குறைவான கதி. அலையின் கதியை விட குறைவான கதியில செல்லும் போது அலைமுகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னா எப்படி இருக்கும் என்றால், ஒலி முதல் ஒலியின் வேகத்தை விட குறைவா, அதாவது ஒலியின் வேகம், அதாவது முதலானது வலது பக்கமாக அலையின் கதியை விட குறைவான கதியில் இயங்கும் போது, ஒலி அலைன்ற கதியை விட குறைவான கதியில இயங்கும் போது இந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது சி பெரிதா இருக்கும். இதுல இருந்தா கதியை பொருத்தமில்லை. வி நோட் வைக்கணும். இங்க வி நோட் 0வா இருக்கு. அப்போ ஒலிக்கதியை விட குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில், அதாவது ஒலிக்கதியை விட குறைவா இருக்க வேணும். சி இந்த ஷேப்ல. அடுத்த சொல்லிக்கிறாக்கு முதலானது வலது பக்கம் அலையின் கதியுடன் இயங்கும் போது, அதாவது அலையின் கதின்னா அந்த சி சமன் வீணோடு இந்த வகையில அலைந்த கதி ஒலி அலைந்த கதிக்கு சமனா இருக்க அந்த ஒலி முதல் அலைந்த வடிவத்தை கருதி காட்டு சொன்னா நாங்கள் எப்படி கீழே போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேர்த்துல வேறு, அதாவது ஒலியின் கதிக்கு சமனாக இந்த அலைமுகம் இருக்கும் என்றால் கதிக்கு சமனாக பயணம் செய்தமாயின் இந்த சேப்பில் இருப்பார். அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது ஒலி முதல் நிலையாக உள்ள போது அலைன்ற முகத்தை கீழே தெரியணும் உங்களுக்கு. இரண்டாவது வலது பக்கமாக அலையின் கதியை விட குறைவான கதியுடன் இயங்கும் போது. மூன்றாவது முதலானது வலது பக்கம் அலையின் கதியுடன் இயங்கும் போது, இது அலையின் கதியோட வலது பக்கம் இயங்கும் போது, அலையின் கதியோட இயங்கும் போது. அப்ப இது அலையின் கதியோட இயங்கும் போது, அலையின் கதியுடன் இயங்கும் போது இந்த அலைமுகம் இந்த ஷேப்பில் குறிக்காட்டணும். அலையின் கதியுடன் இயங்கும் போது இது பார்த்தோம்னா எங்களுக்கு அலையின் கதியை விட குறைவான கதியில் இயங்கும் போது, இந்த ஒலி அலைந்த கதியை விட குறைவான கதியில் இயங்கும், கதியை விட குறைவான கதியில் இயங்கும். உங்களுக்கு தெரியணும், ஒரு ஒலி முதல் நிலையாக உள்ள போது அந்த அலைந்த வடிவம் இந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒலி முதல் ஒலியின் கதியை விட குறைவான சந்தர்ப்பத்தில் இந்த ஷேப்பில் இருக்கும். வலது பக்கமாக செய்தார், வலது பக்கமா ஒலியின் கதியோட இயங்கிக்குள்ள ஒலி முதல் இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த வகையில இந்த அலைமுகங்கள் காணப்படும்.